மெடிடேட் பண்ண பண்ண ஐம்புலன்கள் உலகம் சொல்றதுக்குள்ள மனசு போகாது, உள்ள வேறு விட்டுருச்சுன்னா சக்சஸ்ஃபுல் மனிதனா இருக்கும். சங்கீதம் 1:1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இங்கே வர்றீங்க, வசனத்தை கேட்டுட்டீங்க, கேட்டுட்டு ரோட்டில் போய் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறவன், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுறவன், வசனத்தை நம்பாதவன், இவனோடு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் பேசின எந்த ஒரு காரியம் உங்களுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. துன்மார்க்கன் எப்படி இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ முடியாதோ அதே மாதிரி நம்மளால் வாழ முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒழுக்கம் இருக்கும், நல்ல கேரக்டர் உள்ள ஆட்கள் தான். ஆனால் சிலரை திருத்துவதற்காக நம்ம நினச்சி நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா அவன் பாவி மாதிரி பேசுவான், சபையை குறித்து தப்பாக பேசுவான், பாஸ்டரை குறித்து தப்பாக பேசுவான், கத்தரை குறித்து தப்பாக பேசுவான். அவன் பேசுகிற காரியத்தையோட நீ உட்கார்ந்துருந்து அந்த சாக்கடையிலே உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் சாக்கடை நாத்தம் உங்கள் மேலே அடிக்கும். யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட பழகுறோம், ஒருத்தன்ட்ட பேசின உடனே நீங்கள் அப்படி கீழே அந்த எண்ணத்தை போட்டு வந்துடுவீங்களா? இப்போ நல்லா என்னை பொறுத்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, குறை சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒருத்தவன் சொல்கிறான், உங்களுக்கு தெரியாது, அவரை பற்றி எனக்கு நிறையா தெரியுங்கிறான். அடுத்து இங்கே பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும், அந்த கெட்டவனாக இருப்பானோ அப்படி ஒரு எண்ணம் மட்டும் போகாது. எண்ணம் அடுத்து என்ன ஆகுன்னா உங்களுக்குள்ள கற்பனையாக மாற ஆரம்பிக்கும். முக்கியங்க, யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட பழகுறோம், கேட்குற வசனத்தை கொண்டு போய் அதை சிந்திங்க, அதை திரும்ப 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 மனதில் ரோல் ஓவர் பண்ணுங்க. அப்படியே மெடிடேஷன் சொன்னோம்னா பாண்டர் பண்ணுறேன்னு சொல்கிறோம் இல்லையா? பாண்டர் பண்ணுறதுன்னா ஒரு இடத்துல உட்காந்து பலதரப்பட்ட கோணத்தில் அதுபடி ஆழ்ந்து யோசிக்கிறது. கவலைப்பட தெரியுமா? நமக்கெல்லாம் பிஹெச்டி பட்டமே வாங்கி 2 கோல்டு மெடல் குத்துவாங்க. நமக்கெல்லாம் எப்படி கவலைப்படுறோம்? அதை நின்று யோசிக்கிறோம். இது என்ன, அது என்ன, இது என்ன, இது என்ன செய்கிறோம், அது செஞ்சோம்னா அப்படியே வந்து யோசிக்கிறோம்யா. யோசிக்கும் போது கார் மேகம் வந்து இருட்டு மேகம் சூழ ஆரம்பிக்கும். அது என்னது, நெகட்டிவான காரியங்களை பாண்டர் பண்ணுவது, ஆழமாக யோசிக்கிறது, மேலோட்டமாக யோசிக்கிறது இல்லை, ரொம்ப டீப்பாக யோசிப்போம். இது வசனம் என்ன சொல்லுச்சு, வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதுன்னு அப்படியே யோசிச்சிங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். இரவும் பகலும் யார் தியானமாக இருக்கணும்? பாஸ்டர் மட்டுமா? எல்லாருமே இருக்கணுங்க. சங்கீதம் 1 பாஸ்டருக்கு எழுதலை, கர்த்தருடைய வேதத்தில் 2ஆம் வசனம் போடு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்க மரத்தை போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். முதல் காரியம், இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். எல்லாம் உதிரல அப்படின்னா என்ன அர்த்தம்? இளமையா இருக்கான், பசுமையா இருக்கான்னு அர்த்தங்க. வசனத்தையே இரவும் பகலும் சிந்திங்க. ஒவ்வொரு காரியத்தை கொடுத்தும் இரவும் பகலும் வசனம் பொருளாதாரத்தை இப்படி சொல்லுது, சுகத்தை கொடுத்து இப்படி சொல்லுது, பிள்ளைகளை கொடுத்து இப்படி சொல்லுது. இரவு போலும் படுத்தாலும் உட்கார்ந்தாலும் நந்துதான் இப்படி இரவும் பகலும் வேறு எந்த எண்ணம் இல்லாமல் வேலை நடக்கட்டும். வேலை நடந்தால் கூட நம்முடைய பின் மனதில் ஒரு எண்ணம் ஓடலையா? வண்டி ஓட்டும் போது ஓடலை, மாவு அரைக்கும் போது ஓடலை, துவைக்கும் போது ஓடலை, ஓடுதில்ல. அதே மாதிரி 1000 காரியங்கள் வேலை செஞ்சால் கூட வசனத்தை பின்னாடி ஓடிட்டு இருந்துச்சு வச்சுங்களேன், நம்ம இளமையாகிட்டே இருப்போங்க. உள்ளிருந்து முகத்தில் ஒரு பிரகாசம், ஒரு ஜீவன் உண்டாகும். எண்ணத்தை காத்துக்கொள்ளணும், சிந்தையை காத்துக்கொள்ளணும், சரியான எண்ணத்தை உள்ள வைக்கணும். அப்படி வச்சோம்னா சக்ஸஸாக வாழ முடியும். கண்ட எண்ணத்தை வச்சோம்னா உள்ள வரும். நம்ம எதை தேடுறோம்னா அதை கிடைக்கும் தெரியுமா? நன்மையை தேடுங்க, நன்மை கிடைக்கும். தீமையை தேடுங்க, தீமையை கிடைக்கும். நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, எதை தேடுகிறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். உட்காந்து வசனத்தில் உட்காந்து வசனம் என்ன சொல்லுது, வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது, அப்படியே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும். அமர்ந்திருந்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு தேடினீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வரும்போது எந்த இடத்துல தவறு விடுவார்னு கேட்கக்கூடாது. எந்த இடத்துல ஆண்டவர் பேசுவார், எப்படி சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அதில் உயிர்ப்பிக்கப்படுவோம். செய்கிறதெல்லாம் வாய்க்குங்க. அவன் செய்வது வாய்க்குன்னு இருக்கு பார்த்தீங்களா? வாய்க்கும். நிறைவான வெற்றிகரமான வாழ்க்கை இருக்கும்.
கண்டதை தேடாதீங்க, நல்லதை தேடுங்க, நல்லதை சிந்திங்க. இங்கேருந்து கேட்குறத கொண்டு போய் வீட்டில் மெடிடேட் பண்ணுங்க. அவனை சொல்ல பொழுது அவன் நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்ட செடியை போல இருப்பான்னு சொல்லலை, மரத்தை போல இருப்பான். மரம்னா ஸ்ட்ராங்னு அர்த்தம். மரத்துக்கு வேர் ரொம்ப டீப்பாக போயிருக்குன்னு அர்த்தம். ஒரு மரக்கண்ணை நடுறோம், நன்னுட்டு இங்கே கொஞ்சம் பிடுங்கி வைக்கிறோம். அடுத்து 3 மாதத்தில் இந்த இடம் சரியில்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பிடுங்கி வைக்கிறோம். அப்படி அந்த தோட்டத்தில் 25 ஏக்கரில் அந்த மரம் போகாத இடம் இல்லை, அப்படியே போயிட்டு வந்துருச்சு. அப்புறம் அந்த மரத்தில் ஒரு மாங்காயை கூட பார்க்க முடியாது. மாங்கன்னா இருந்தால் தென்னங்கன்னா இருந்தாலும். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் சில குரூப் இருக்காங்க, ஒவ்வொரு சர்ச்சாக போவாங்க. ஒரு சர்ச்சில் வசனம் இல்லைன்னா நீங்கள் போனால் தப்பே கிடையாது. வசனம் இல்லை, உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை இல்லை அப்படின்னா தப்பே கிடையாது. வசனம் இல்லாத இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா டேஞ்சரஸான இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் வசனம் இருந்தும் அப்படியே உங்களை பிடுங்கி நட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்ல கனிகள் ஒன்றும் இருக்காது. நாட்டப்படணும். அந்த வேற டீப்பாக போகுது. எங்கே போகுது? உள்ளே இருக்கிற ஜீவனை பெறுது, பூமிக்குள்ளே இருக்கு. மெடிடேஷன் ஆவியில் நடக்கலை, என்னோட மனதில் நடக்குது. ஆவிக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை பதிலும் ஆவிக்குள்ளே இருக்குது. ஆவியானவர் மகிமையின் நம்பிக்கையாக உள்ளே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் தேடி எதை விரும்புகிறோம், எதை வாஞ்சிக்கிறோம், அத்தனையும் ஆவிக்குள்ளே இருக்குது. மெடிடேட் பண்ண பண்ண ஐம்புலன்கள் உலகம் சொல்கிறதுக்குள்ளே மனசு போகாது, உள்ளே வேர் விட்டுரும். உள்ளே வேர் விட்டுருச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல் மனிதனாக இருக்கும். காற்றடிக்கலாம், புயல் அடிக்கலாம், பிரச்சனை வரலாம். வேறு ஆழமாக இருந்துச்சுன்னா அது கேஷுவலாக இருக்கும். அப்படி இருக்கணும்னா கேட்கணும், அப்புறம் கேட்குறதே சிந்திக்கணும். கனி இருக்கும். அந்த கனி நமக்கு இல்லை, அடுத்தவங்களுக்கு. நம்ம வாழ்க்கையை பாஸ் பண்ணுற ஒவ்வொருவனும் கர்த்தர் நம்ம எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கான்னு பார்க்கணும்.